ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜான் ஜெரோம் அவர்கள் இப்போ அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அவருக்கு வந்து கிடைச்ச வரவேற்புகள்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்பவே மெய் செலுத்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யார் என்ன ஏது என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வினரான ஜான் ஜெரோம் அவர்கள் இப்போ வந்து எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு இந்த இங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு இப்போ அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காராம். அவர் சொந்த ஊருக்கு வந்து பல வருடங்கள் ஆகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கருக்காகவே வந்து இங்கேயே அவர் வந்து கிளாஸ்லாம் போயிட்டு இங்கே இருக்க நிறைய விஷயங்கள்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து அவர் ட்ரெயின் எடுக்கிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்குமாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் இப்போலாம் வந்துட்டு இருக்க முடியாது, டயர்ட் ஆகிடுவார், அவர் த்ராட் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால அவர் இங்கேயே தான் இருந்திருக்கிறாரு. இப்போ தான் வந்து எல்லா விஷயங்களுமே முடிச்சதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வரணும், அங்கே இருக்க மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. சரி, போயிருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டு, அடே நம்ம ஊர் பையன்டா அவன் இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், பண்டிகை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாலையெல்லாம் போட்டு மலர் தூவி அவரை வந்து ஒரு காரில் உட்கார வச்சு அந்த மெடலு அது மட்டும் இல்லாமல் அந்த கப்போடு வந்து அவர் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து ஊர்வலம் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. ஜான் ஜெரோமே வந்து எதிர்பார்க்கவே இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நார்மலாக தான் அந்த ஊரில் இருந்துகிட்டு இருந்தார். பட் ஆனால் வந்து நான் வந்து ஜெயிச்சதுக்கு இந்த ஊர் கொண்டாடும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்பவே வந்து கண்ணீர் மல்க வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் அவங்களோட ஊர் மக்கள் இப்போ எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பினஸோடு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் பையன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களாம். அவங்க வீட்டுக்கு போய் விசிட் பண்ணுறது, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஊரே வந்து திருவிழா குளத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஜான் ஜெரோமே கண்டிப்பாக அந்த ஊர் மக்களுக்காக நான் எதனாலும் பண்ண போகிறேன், இருக்கிற காசை வச்சு சம்திங் இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், எனக்காக வந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவருமே வந்து ரொம்பவே வந்து எமோஷனல் ஆயிருக்காரு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் இப்போ இந்த வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ஜுன் தாஸ். இப்போ அர்ஜுன் தாஸ் அது மட்டும் இல்லாமல் அதித்தி சங்கர் இவங்க 2 பேருமே சேர்ந்து புதுசாக வந்து ஒரு படம் வந்து நடிக்க போகிறாங்க. அதில் வந்து இவங்க ஹீரோயின் ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. குட் நைட், லவ் டுடே அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் லவ்வர்னு சொல்லி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, டாலர் ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள்தையுமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அப்படி இருக்கும் சமயத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேருமே வந்து ஜாயிண்ட் ஆக போகிறாங்க. இது வந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் ஃபிலிமா அப்படி இல்லைனா வந்து ஒரு லவ் ஃபிலிமா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட டேரக்டர் வந்து புதுமுக டேரக்டர் இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு. அறிமுக டேரக்டராக இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க 2 பேரும் அக்ரி ஆகியிருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ வந்து இதுதான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ யார் வந்து இப்போ முதல்ல வந்து அதில் வந்து கண்டென்ட் ஆக்க போகிறா, அது மட்டும் இல்லாமல் அது அப்டேட்லாம் எப்படி வரப்போகுது, அந்த டேரக்டர் எந்த மாதிரி படத்தை எடுக்க போகிறாங்க, இது வந்து என்ன பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லி இனிமேல் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.